ஒரு நிமிஷம் கேளுங்க. பலவிதமான கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க ஒரு வாழ்க்கையில். நீங்கள் எதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதில் பண்ண முடியாதவங்க நிறைய பேசுவாங்க. நீங்கள் மனசு வருத்தப்படாதீங்க அதுக்காக. அதாவது உங்கள் செயலை அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த செயலில் மாற்றம் வரணும்னா நீங்கள் அதை மாற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. மாற்ற வேண்டாம் உங்களுக்கு தோணினா அது சரியாக இருக்குன்னு பட்டுதுன்னா அவங்களோட ஒப்பீனியன் அது அப்படின்னு விட்டுருங்க. ரெண்டாவது, உருவத்தை அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்களோட மனநிலைமையை பொறுத்தது இல்லையா? அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியா இருந்தால் நமக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அவங்களோட மனநிலையை தான் அதில் போட்டிருப்பாங்களே தவிர அது என்ன குறிக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, இதில் என்ன இருக்குது? அது பார்க்குற பார்வையில் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க மீசை வந்து ஒரு சைடு சரியாக இருக்குது ஒரு சைடு சரியாக இல்லைன்னு. நான் அதான் சொன்னேன், கருத்துக்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது அது பாட்டுக்கு வளரும் போகும், அதை போய் பெருசாக எடுத்துக்கலாமா? ஸோ நீங்கள் யார் உங்களை திட்டினாலுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அது அவங்களோட வியூ, அது நீங்கள் கிடையாது. தேங்க்யூ, பாய்.